தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குவது என்றால் என்ன? அதை எப்படியெல்லாம் பண்ணுறோம்? தெரிந்தோ தெரியாமலோ நம்ம தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கி கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தேவனை பெயர் சொல்லி அழைக்கிறோம். யாவே அப்படின்னு பேர் சொல்கிறோம், அடோனை, தேவனை ஆராதனை தானே செய்கிறோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. இவர்களுக்காக தான் பவுல் அப்போஸ்தலன் இன்னும் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 2 அதிகாரம் 10-11 நம்ம என்ன வாசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை செய்தால்தான் நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு தெளிவாக வசனம் இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்கிறார் யோவான் 14:6. தேவனை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 15 அதிகாரம் மோசேயினுடைய ஆராதனை பாட்டு. அந்த ஆராதனை பாட்டில் கூட மோசே யெகோவான்ற நாமத்தை பயன்படுத்தவில்லை. தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்போ அந்த தண்டனைக்கு மோசையே பயந்து ஆராதனை செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு சபைகளில் நம்ம துணிகரமாக எல்ஷடாய், எலோஹிம், அடோனைன்ற பேரெல்லாம் பயன்படுத்துகிறோம். இது சரியான ஆராதனை முறை அல்ல. நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பயன்படுத்தி பிதாவை ஆராதிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படி ஆராதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் பிதாவை நாமத்தை சொல்ல, பிதாவை பேர் சொல்லி நீங்கள் ஆராதனை என்ற பெயரில் பேர் சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை மீறுவது தான் பாவம்.